நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துள்ளேன். இந்த அருமையான வேலையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பேசுவதற்கு முன்பே கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மோட ஈடுபட்டு பேசுவதற்கான கிருபையை பலத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாக இந்த வார்த்தையை அநேகருக்கு பிரயோஜனமாய் அமைகிற கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரலோக தந்தையை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை சுற்றும் ஒருவரும் சேரக்கூடாத முடியில் வாசமுட்டான எங்கள் பரிசுத்தரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காணொலி வழியாக தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மக்களுக்கு அறிவிக்க தேவன் செய்திருக்கிற அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே முற்றிலுமாய் பொறுப்படுத்தி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. அவ்வளவுதான பாடல் தேவனின் சங்கீத வாசிப்பு மற்றும் தேவ தூதை ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது. அங்கு ஒரு கர்த்தருடைய மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தேவ கருத்திலே ஒப்படைக்கிறேன். ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய தூதை கொடுப்பதற்கு முன்பாக பாஸ்டமா அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். பாடலை பாடின பிற்பாடு சங்கீதம் வாசிக்கப்படும். 108ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கின்றோம். இந்த நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், பல வேதனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பொதுவாக அதிகமான பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் ஆண்டோட வசனம், ஆண்டோட முகம், அவரோட பாதபடி தான் நமக்கு ஆறுதல். இன்னைக்கு நான் பாட போகிற பாட்டு ஆண்டோட வரியை குறித்து உள்ள பாட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவோம். பாட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல, பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தை
சங்கீதமாகிய பாட்டு நம்ம சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறதே, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணையே, சுரமண்டலமே, விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீக்கியமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கே அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிகன். மோவாபு என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன், பெலிசியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளி விட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி இருந்தா. சேர்ந்து வாசிப்போம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை எரிந்து போடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகள் ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரியங்கள் 5. அவை: முதல் குறிப்பு, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2வது குறிப்பு, சகலவிதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். 3வது குறிப்பு, சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். 4வது குறிப்பு, தானங்கள், காணிக்கைகள் உதாரத்துவமாய் கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். 5ஆம் குறிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 5 குறிப்புகள் வழியாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைபடுவதாக ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, எழுதியிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த மனிதர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு ஆண்டவராகிய தேவன் அநேக ஆசீர்வாதங்களை பரத்தில் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஆயத்தத்துக்குரிய காரியத்தை செய்து ஆயத்தமாயிருப்போமானால் அவை நாம் ஒரு நாள் வரும், அப்பொழுது சுதந்திரத்துக் கொண்டு அவரோடு ஆதரவு செய்ய போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்கும் போது, அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எபேசு சபைக்கு பவுல் எழுதுகிறார், இவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணினவர்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களால் இருப்போம். காரணம் என்னன்னா, கிறிஸ்து வெளிப்படும் போது ஆயத்தமாயிருக்கிறவர்கள் பாதரட்சி கால்களிலே தொடுத்தலாய் இருக்கும்போது அவரோடு பயணிக்கலாம். முதல் குறிப்பு, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட தேவஜனம், கர்த்தருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் செய்ய நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை
கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் எமேன் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு கேட்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே விசுவாச மக்கள், கர்த்தருடைய ஜனம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நம்முடைய ஜபத்தையோ நம்முடைய ஊழியத்தையோ ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பணியை ஆயத்தத்தோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக தடைகள் இருந்த போதிலும் ஜபத்தையோ என்னுடைய துதி தோத்திரத்தையோ என்னுடைய ஆராதனையோ இந்த நாள் வரைக்கும் நான் விடவே இல்லை. இமேன் தனிமையாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தருடைய மக்களை சந்திக்கிறேன், மக்களோடு பேசுகிறேன், இமேன் தனிப்பட்ட முறையில் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நாம் ஆயத்தப்படுகிற காலம், இமேன் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிற உத்தமர்களாய் ஆயத்தப்படுவர்களாய் நாம் காணப்படுகிற கர்த்தருடைய வசனம் சொல்றது, ஆயத்தப்படுத்தின கூட்டத்திற்கு காவலராய் இரு என்று இமேன் கர்த்தர் மோகனை இடைப்பட்டு பேசியிருக்கிறார். என கேட்கிற அன்பான தெய்வஜனமே, தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, இமே உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், உத்தம ஊழியத்துக்கு பங்காளிகளாய் எமே நாம் காணப்பட வேண்டும். சுவிசேஷ அறிவிப்பது நம்முடைய தலைமையில் இருந்த கடமை. தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவது குறிப்புக்கு நாம் கடந்து போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சகலவிதமான நற்கிரிகளை செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். சகலவிதமான நற்கிரிகளை செய்ய விசுவாசிகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே நம்மை படைத்து நோக்கும் அதுதான். ரட்சிக்கப்பட்டோம், ஞானம் தரப்பட்டோம், அதோடு நம்முடைய கடைகள் முடிந்து விடவில்லை. தேவ மக்கள் ஆகினாம் கர்த்தரின் சித்தத்தை நாம் அறிந்து, கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதைகளை தரிசன வாயிலாக, ஜபத்தின் வழியாக நாம் கேட்டு நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே சகலவிதமான நற்கிரியை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்ம கொடுக்கிற இரண்டாவது குறிப்பு, சகலவிதமான நற்கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். தீத்து 3 அதிகாரம் 1 வாசிக்க வேண்டிய துறைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலமான நற்கிரிகளையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் துறைத்தனங்கள் இருக்காது, அதிகாரங்கள் இருக்கிறது. அது பிசாசாக இருக்கலாம், அல்லது பிசாசினால் நடத்தப்பட மனிதர்களாக இருக்கலாம், இல்லது அரசியலாக இருக்கலாம், இல்லது அரசியல்வாதிகளாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும் சகலமான நற்கிரிகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அடிக்கிறார். தன்னுடைய இளைய குமாரனாகி தீத்துவுக்கு அருமையாய் புத்தி புகட்டுகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். அடுத்த மனுஷனாகிய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவோடு அடுத்த வார்த்தை பேசுகிறார். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 20 வாசிக்கிற வேண்டே ஒரு சின்ன கதை வழியாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமாய் இருக்கிறது. கனவீனமுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் கூட பார்க்கும்போது சில பொருட்கள் கனமுள்ள பொருட்களாக இருக்கும். அது கனத்துக்குரிய பொருட்கள் மேஜையில் இருக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய படுக்கைகளாக இருக்கும், இல்லாவிட்டால் நம்முடைய டைனிங் டேபிள்ல நமக்கு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கும்.
அப்படின்னா அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் உரியவர்களாக அது காணப்படும். தேவ சமுத்திரத்தை நான் வாசிக்க வேண்டிய ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் நம்முடைய தேவனாகிய எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். என்ன அருமையாய் ஆவியானவர் பவுல் தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியிலே நம்மை நாமே கனத்துக்குரியவராய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாமே நான் ஒன்றுக்கு உதவான் என்று சொல்லிவிடக்கூடாது. ஆனால் அவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டார். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானாகிய நம்முடைய தேவனுக்கு ஓயமானதும் எந்த நற்கிரியும் செய்வதற்கு ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறார். இவன் தொடர்ந்து கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார்களே 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கிறவையிலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகி இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் சகலவிதமான கிருபையை பெருக வல்லவராயிருக்கிறார். காரணம் என்னன்னா, சகலவிதமான நற்கிரியிலும் பெருகுவதற்காக எல்லாவற்றிலேயும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் பூர்ணமுடையவர், சம்பூர்ணமுடையவரிடத்தில் வெளிவினராகி நம்மை அர்ப்பணிக்கிற வெளியிலே சகலவித நற்கிரைகளிலும் பெருகுவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உள்ளத்தில் சகலவிதமான கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபை இருந்ததா நற்கிரை செய்ய முடியாது. கர்த்தரோட பிள்ளைகள், நற்கிரை குறித்து பல நேரங்களிலே தேவ சபையில் உங்களுடைய பேசியிருக்கேன். தேவனும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறாய் நம்மை எபேசியர் 2:10 வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தர் நம்மை பூமியில சிருஷ்டித்தார் என்று தான் நினைக்கிறோம். எதற்காக சிருஷ்டித்தார்? நற்கிரியை செய்வதற்கு நேரமை கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். வசனத்தின் ஆழத்தை பாருங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பூமியில ஏதோ மனிதனாக படைத்து விட்டேன் என்று அல்ல. தேவனுடைய வாழ்க்கையிலே சகலமான நற்கிரையும் செய்ய ஆயத்தம் பண்ணுவதற்காக 2வது குறிப்பிலே கிருபையை பெருக செய்கிறது மட்டுமல்ல, எபேசு சபைக்கு பவுல் எழுதும் போது நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவரை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் நற்கிரியை செய்ய முடியாது. ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறவர்கள் தான் நற்கிரியை செய்ய முடியும். ரோமர் 2:7 வாசிக்கிறவர்களே, அடிக்கடி நம்ம சபையில எழுதப்பட்ட அந்த போர்டை பார்த்து சொல்லுவேன். ரோமர் 2:7 அருமையாக எழுதி அங்க மாட்டிருக்காங்க. அருமையான தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு என் ஆலயத்தில் திரும்ப அந்த வார்த்தை பார்த்து பேசுவோம். கர்த்தாவே உமக்கே வெளிச்சம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் என்றது. ஒரு நித்திய ஜீவனை நமக்காக அவர் வாக்களிக்கிறார். யாருக்கு வாக்களிக்கிறார்? சகலமான நற்கிரியை செய்யபடியாக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல 2ஆம் இந்த குறிப்பின் வழியாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவதற்கு நித்திய ஜீவனை கர்த்தர் அளிப்பேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறார். தேவ மக்களாகி நம்முடைய வாழ்க்கையிலே கொரோனா வைரஸ் ஊரடங்கு சட்டம் இருந்தாலும் நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்ட நாம்
தேவனுடைய செய்கையா இருக்கிற நாம் எந்த இடுக்கிலே, எந்த நெருக்கத்திலே, எந்த விதமான சூழ்நிலையும் நற்கிரிகளை மட்டும் செய்வதற்கு மறந்து விடாதீர்கள். முதல் காரியம் நம்மளோட பேசும்போது முதல் குறிப்பிலே ஆத்தும ஆதாய பணியிலே ஆயத்தப்படுவதற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி பேசினேன். இரண்டாம் குறிப்பிலே பேசும்போது நற்கிரி செய்வதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசினேன். மூன்றாம் குறிப்பு கூட நடந்து வரலாம். மூன்றாம் குறிப்பு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த சாந்தம் என்று சொன்னாலே கிறிஸ்துவுடைய சிந்தை, கிறிஸ்துவுடைய குணாதிசயம் வெளிப்படுகிறது. அவர் சாந்தமும் மனத்தாழ்வுள்ளதாக இருக்கிறார். மூன்றாம் குறிப்பு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆத்தும ஆதாய பணியை செய்கிற முதல் குறிப்பு. நற்கிரியை நாம் செய்ய வேண்டுமானால் சாந்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு மாதிரி, அவர் சாந்த சொரூபி. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை போல நாம் சாந்த சொரூபிகளாய் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக வாழ்க்கை தேவனுக்காக நாம் வாழ்வோமானால் நாம் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மை வேகப்படுத்த, நம்மை கோபப்படுத்த இந்த உலகத்துடைய சூழல்கள் ஆவிக்குரியனாலும் சரி உலகமானாலும் சரி நம்மை தூண்டி எழுப்பும் சத்ரு அப்படி கிரியை செய்கிற ஒரு காலம். ஆனால் 1 பேதுரு 3:15 வசனத்திலே நான் வாசிக்கிற வேண்டு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். இயேசு குறித்து யாராவது கேட்டாங்கன்னா நம்மை பலவிதமான சூழலில் நெருக்கத்தில் பவுலும் சீலாவும் அவர்கள் தொழுமரத்திலே கட்டி உட்காவரை வைத்து அவளை அடித்து காயப்படுத்தி அவளை வேதனைக்குள்ளாக அவள் மாற்றிருக்கும் போது பாடல் வழியாக துதி தோத்திரங்கள் வழியாக அங்கே அழைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு சுவிசேஷத்தை அவளது சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள். அவள் பாடி துதி செய்கையிலே அவளை கோபித்த, அவளுக்கு குரோதமாக எழுந்த கேட்டுக் கொண்டவர்களுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டதாக வைத்து வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னார். கொலோசியர் 4:6 வாசிக்கலாம். கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று, இன்னின்னபடி உத்தரவு சொல்லும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் உத்தரவு சொல்ல அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இன்றைக்கு மத்தியானம் உட்கார்ந்தால் ஜெப வேலைக்கு முன்பே உட்கார்ந்து இந்த வசனத்தை படித்துக் கொண்டிருந்தேன். ஆவியானவர் என்னுடைய இந்த காலையில இருந்து என்னுடைய பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசுகிற இந்த காரியத்தை குறித்து என் ஜெப வேலை முடிந்த உடனே ஆண்டின் பிள்ளையை கூப்பிட்டு கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். தேவ பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமே எரிதாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்குள்ள வல்லமையும் ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் அங்கலாய்ப்போட கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது உப்பால் சாரம் வைக்கப்பட்ட வார்த்தை, கிருபை பொருந்திய வார்த்தை, கிருபை இல்லாத மனிதரை கிருபையினால் அவனை நிரப்பி அவனை ஆசீர்வதித்து தேவ பக்கமாய் கொண்டு வருகிறது. 4ஆம் குறிப்பு, தான தர்மம் காணிக்கைகள் உதாரணத்துவமாய் கொடுக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த 4ஆவது குறிப்பு ஆவியானவர் கொரிந்து சபைக்கு பவுல் வழியாக எழுதும் போது அங்கே தெளிவாய் அங்கே விளக்குகிறது நாம் காணலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. என்றால் உங்கள் மனைவி சபையாரிலே பழகினவர்கள் கொரிந்து சபையில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டது உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தமாய் இருப்பதற்கு இந்த சகோதரனை அனுப்பினேன் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அவங்க இப்படி செய்தாங்க, இப்படி எல்லாம் பண்ணாங்க, கத்திரிக்காய் இப்படி எல்லாம் செய்தாங்க, தான தர்மம் செய்தாங்க, காணிக்கைகள் கொடுத்தாங்க, உதாரணத்துவமா கொடுத்தாங்க, மனப்பூர்வமா கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் சொல்லி அகாயாவிலே போய் மக்கதோனியாவை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் சொன்ன காரியம் வீணாய் போய்விடாதபடிக்கு என்னன்னா அவங்க இப்ப குறைஞ்சிட்டாங்க. அவங்க அந்த கிரியைகளிலிருந்து அவள் வேறுபட்டு போனார்கள். அதுதான் பவுல் சொல்றார். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த சகோதரனை அனுப்பினேன். மக்கதோனியர் என்னோட கூட வந்து உங்களை ஆயத்தப்பட்டவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா பாருங்க. நீங்க சொன்னீங்க அவ அப்படி செய்தாங்க இப்படி செய்தான்னு சொல்லி இப்ப எங்க அவங்க செய்தாங்க, நாங்க நேரடி வந்து பார்க்கும்போது இல்லையே புரிந்திருக்கும் என்று சொல்லி வாசித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எல்லா நிலையிலையும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான தர்மம் காணிக்கைகள் உதாரத்துவமாய் கொடுக்க கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாய் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதையும் ஆண்டவராகிய தேவன் நம்மிலே நமக்குரிய காரியங்களை ஆவியானவர் கவனிக்கிறார். அடுத்த வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிக்கிறார். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாகாமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாக இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை உங்களுக்கு முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. இந்த வசனத்தை தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்ப ஒரு முறை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் வாசிக்கிற பின்னும் நான் சொல்லுவது என்னவெனில் சிறுகு விதைக்கவன் சிறுக இருப்பான், பெருகு விதைக்கவன் பெருக இருப்பான். விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில் நிச்சயித்தபடியே கொடுக்கப்படுவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாய் இருக்கிறார். கொரிந்து சபைக்கு பவுல் திட்டமாக எழுதுகிறார். அது தான தர்மமாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, அது உதாரணத்துவமாய் கொடுக்க நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இவனுக்கு கொடுத்த ஆயத்தத்து குறித்து நம்மோடு அவர் இந்த 4ஆம் பாயிண்ட்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். முடிவாக 5ஆம் குறிப்பை குறித்து உங்களுடைய பேசி முடிக்க விரும்புகிறேன். 5ஆம் குறிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய லட்சணம் தான். ஒரு ஊழியக்கார மரணத்துக்காகவோ நான் சாக போகிறேன், ஐயோ எனக்கு மரணம் வருகிறது சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன அதே புரிந்தால் இங்கே பேசுகிறார்.
மரணம் ஒருவேளை என்னை தொடுமானால் நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு. ஏமே அது எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் சொல்றார். அதுதான் லாபம் என்று பேசுகிறார். அதேதான் அதே அப்போஸ்தலன் இந்த தேவ சமூகத்திலே வாசிக்கிறவர்களே அவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்திலே அதற்கு பவுல் சொல்றார், நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? நீங்க போக வேண்டாம். அங்கே உங்களுக்கு கட்டும் காவல் இருக்கிறது. அங்கே போனா உங்களை என்ன செய்வாங்க? இமே ஜனங்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள் சொல்லி அவருடைய விசுவாசத்தை நலிவிடப்படுத்துகிறார்கள். அதற்கு பவுல் சொல்றாரே, நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, இனிமேல் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். 10வது வந்து வாசிக்கிற வேளை நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் ஏற்கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் சொல்றான், அவனை நிறுத்தி வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கையிலே கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையுடையவன், அது பவுலுடைய கச்சை, பவுலுடைய இந்த கச்சையுடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் அவனை கட்டி புறஜாதியார் கையில் கொடுப்பார்கள் என்று இவனை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்கள் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோ. அதற்கு பவுல் சொன்னாரே, நீங்கள் அழுது என் இதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுறீங்க? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் கடந்து போலாம். 20ஆம் அதிகாரத்திலே 21 24 வரைக்கும் வாசிக்கிறவர்களே, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்றது தேவனிடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நாங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாய் அறிவித்தோம். முன்னர் காலத்திலே எருசலேமிலே உள்ள யூதர்களுக்கும் அங்கே கிரேக்கர்களுக்கும் நாங்கள் சாட்சியா அறிவித்தோம். இப்பொழுதும் கட்டப்பட்டவனாய் எருசலேமுக்கு போகல. அங்கே கட்டு இருந்தாலும் காவல் இருந்தாலும் என்னை எப்படி அந்த ஜனங்கள் மேற்கொண்டாலும் நான் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் சொல்றது கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படையேன். என் பிராணனை நான் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் மிகுந்த அக்கறையோராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், 5 குறிப்புகளை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். முதல் குறிப்பு, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 2ஆம் குறிப்பு, சர்வதமான நற்கிரை செய்ய நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நற்கிரை நாம் செய்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நமக்கு எதிரடியாக வருகிறார்கள், சாதகமாய் வந்தாலும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். விசுவாச மக்கள் ஊழியக்காரர்கள். 4வது காரியத்திலே, எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட பொருத்தனையை நாம் மீறாதபடிக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதிலே தான தர்மம் காணிக்கை உதாரணமாய் கொடுக்க நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 5வது காரியத்தை வாசிக்கிற வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக மரிப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 22:33 மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்தேயு 24 லூக்கா 12 ஒரே வசனமாக நம்ம சொல்றது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஆட்டுக்குட்டியான கல்யாண நாள் வந்தது. மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தரை ஆயத்தப்படுத்துவாராக. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து
எங்களை அவனாமல் நேசிக்கிற பரலோக தந்தையே, தேவரீ இந்த வார்த்தையை பேசின அடியானும் ஆயத்தமாயிருந்து, கேட்ட மக்களாகிய இமே கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆயத்தமாயிருந்து, மனவனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்படும் போது நாங்கள் ஆயத்தமுள்ளாய் உம்மை நாங்கள் தேவரீ உமோட கடந்து வர, உமோ வரையில் எடுத்துக் கொள்ளப்பட நாங்கள் என்று கேட்ட 5 விதமான ஆயத்தங்களை குறித்து நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கர்த்தருக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தேவரீ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்ற வார்த்தையின்படி, வேதவசனத்தின்படி நாங்கள் எப்பொழுதுமை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சத்தம் கேட்ட பிள்ளைகளாகி எவரீ பிள்ளைகள் அடியான் எங்கள் குழுவாய் சபையாய் நம்முடைய வரியிலே நாங்கள் ஆயத்தமாக இருந்து உமோடு பரந்தேகி எமே நாட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்திலே எமே மனவட்டியாக நாங்கள் அமர தேவன் கிருபை தரும்படியாக அவியானதாமே இந்த வார்த்தை வழங்களோடு இணைப்பதற்காக சத்தம் கேட்ட பிள்ளைகளாகி நாங்கள் சித்தம் செய்யும்படியா எங்களை தத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் செய்யும் நம்மளோடும் இப்பொழுது எப்பொழுதும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.